தீபிகா வணக்கம். சட்டப்பேரவை நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இன்றைய நாள் இந்த கேள்வி பதில் என்பது காலை முதலே மிக தீவிரமாக விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் காலை சட்டப்பேரவை தொடங்கிய போது நிகழ்வில் கலந்து கொள்ளாமல் இருந்த முதலமைச்சர் விஜய் தற்போது சட்டப்பேரவைக்குள் வந்திருக்கின்றார். தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில்தான் மிக முக்கியமாக பொதுவாக சட்டப்பேரவை பொறுத்தவரையில் முதலமைச்சர்களுக்காக தனி இருக்கை என்பது அமைக்கப்படும். அந்த தனி இருக்கையில் தான் முதலமைச்சர்கள் அமர்வதும் அங்கிருந்தபடியே அவர்கள் பேசுவது என்பது வழக்கமாக மரபாக இருந்து வருகிறது. ஆனால் அதை மாற்றக்கூடிய வகையில் திடீரென்று தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று சட்டப்பேரவைக்குள் வந்த பிறகு திடீரென்று அவர் முன்வரிசையில் ஆளும் கட்சியினர் அமரக்கூடிய முன்வரிசையில் அமைச்சர்கள் அமரக்கூடிய அந்த இருக்கையில் அவர் திடீரென்று அமர்ந்திருப்பது கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் விஜய் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இடையில் அவர் அமர்ந்திருக்கிறார். அதற்கான காரணம் எல்லாம் என்ன என்பது இன்னும் வெளியாகவில்லை. இருந்தாலும் இந்த நிகழ்வு என்பது புதிய நடைமுறையாக தான் பார்க்கப்படுகிறது. மாறாக அவர் எப்போதுமே அங்கேயே அமர்ந்திருப்பாரா என்பதும் உறுதியாக இல்லை. அவர் தற்போது அமர்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அதற்கு பிறகு அவருக்காக ஒதுக்கப்பட்ட இருக்கையில் சென்று கூட அமரலாம். ஆனால் இந்நிலையில் திடீரென்று அவர் எதிர்பாராத விதமாக அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இடையில் வந்து அமர்ந்திருப்பது என்பது கவனத்தை ஈர்த்த ஒரு நிகழ்வாக தான் மாறி இருக்கின்றது. இதற்கு முன்னதாக சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது கூட தொடர்ந்து கடந்த 2-3 நாட்களாக அவையில் கூச்சல் குழப்பம் என்பதுதான் சண்டை என்பதுதான் அதிகமாக நடந்து வருகிறது என்பதை குறிப்பிட்டு பேசினார். அதிலும் அவர் இன்னும் தீவிரமாக அதை பற்றி பேசும்போது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எழுந்து பேசிய பிறகுதான் தொடர்ந்து கூச்சல் குழப்பம் சண்டை என்பது அதிகமாக நடந்து வருகிறது. இதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாத சபாநாயகர் என்று அவர் பேசியிருந்தார். இந்த நிலையில் தான் அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிய நிலையில் தான் தற்போது சட்டப்பேரவைக்கு வந்த முதலமைச்சர் விஜய் திடீரென்று அவருக்காக ஒதுக்கப்பட்ட அந்த தனி இருக்கையில் அமராமல் முன்வரிசை ஆளும் கட்சியினர் அமரக்கூடிய அமைச்சர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த முன்வரிசையில் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு இடையில் அவர் அமர்ந்திருப்பது என்பது கவனத்தை ஈர்த்த ஒரு நிகழ்வாக மாறி இருக்கின்றது. தீபிகா.